இந்த ஃப்ளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது வா வாத்தியார் படத்தோட விமர்சனம். இந்த படத்துல கார்த்தி, ரித்தி ஷெட்டி, ராஜ்கிரண், சத்யராஜ் முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. இதை தவிர ஆனந்தராஜ், நிழல்கள் ரவி, வடிவுக்கரசி இப்படி பலரும் கெஸ்ட் அப்பியரன்ஸ்ல வந்திருக்காங்க. இசை சந்தோஷ் நாராயணன், இயக்கம் நலன் குமாரசாமி. வாத்தியார் ஒரு ஆக்ஷன் காமெடி அப்படின்னு சொல்றாங்க. கதைன்னு பார்த்தா ராஜ்கிரண் ஒரு பெரிய எம்ஜிஆர் ஃபேன். எம்ஜிஆர் இறந்த அன்னைக்கு அதே நேரத்துல அவருக்கு ஒரு பேரன் பிறகுறான், அதுதான் கார்த்தி. எம்ஜிஆர் பைத்தியமான ராஜ்கிரண் அந்த பேரனை எம்ஜிஆரோட அம்சம்னு நினைச்சு எம்ஜிஆரோட படங்கள் போதனைகள்லாம் சொல்லி ரொம்ப நேர்மையா வளர்க்குறாரு. ஆனா ஒரு கட்டத்துல வளர்ந்துட்டு வர பேரன் ராமேஸ்வரன் சில காரணங்கள்னால எம்ஜிஆர்ல இருந்து நம்பியார் ட்ராக்குக்கு மாறிடுறாரு. ஆனா தாத்தா கிட்ட மட்டும் தான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு காமிச்சுப்பாரு. தாத்தா சொல்படி ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி ஆயிடுறாரு. ஆனா மிகப்பெரிய ஊழல் அதிகாரியா தான் அவரு இருக்காரு. இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா போற கதை. அதுக்கப்புறம் திசை மாறுது. சத்யராஜ் பாத்திரம் ஸ்டேட்டோட சிஎம் நிழல்கள் ரவியோட சேர்ந்து ஏதோ $1,000,000 கணக்குல ஊழல்கள்லாம் செய்யறாரு. அதை தெரிஞ்ச ஒரு ஹேக்கர் கும்பல் இவங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் அம்பலப்படுத்துது. இந்த கேங்கை பிடிச்சி பழி வாங்க அவங்கள என்கவுண்டர் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஊழல் கும்பல் போலீஸை உபயோகப்படுத்துறாங்க. இதுல நம்ம ஹீரோ ஊழல் போலீஸான கார்த்தியும் சேர்ந்துக்கிறாரு. இதுக்கப்புறம் மீண்டும் பல திருப்பங்கள். தாத்தாவுக்கு பேரனை பத்தின உண்மை தெரிய வருது. அதுக்கப்புறம் திடீர்னு கார்த்தி அன்னியன் மாதிரி ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா மாறிடுறாரு. ஆனியனுக்கு பதிலா இங்க வாத்தியார். ஒரு பக்கம் இவரே ஊழல் அதிகாரி, இன்னொரு பக்கம் இவருடைய இன்னொரு பர்சனாலிட்டி அதே ஊழலை தட்டி கேட்கிற வாத்தியார். நடுவுல ஊ அப்படிங்கிற பாத்திரத்துல கிருத்தி ஷெட்டி வராங்க. இவங்க யாரு, என்ன, படத்துல இவங்களோட ரோல் என்ன அப்படிங்கறதெல்லாம் கடைசி வரைக்கும் நமக்கு சரியா புரியறதே இல்லை. கடைசியில வாத்தியார் கெட்டவங்களை ஜெயிச்சு ஊழல் பேர் வழிகளை அம்பலப்படுத்தினாரா? இதுதான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனையே இந்த கதை தான். ஊழல், ஸ்பிளிட் பர்சனாலிட்டி எல்லாம் வச்சு நம்ம பல படங்கள் பார்த்துருக்கோம் தமிழ் மொழியிலேயே. இந்தியன்ல அப்பா நேர்மை, பையன் ஊழல். அந்நியன்ல ஒரு விக்ரம் கோழை, இன்னொரு விக்ரம் கொலகாரன். இந்த 2 படங்களையும் கலந்து ஒரு பர்சனாலிட்டி இந்தியன் தாத்தா மாதிரி, இன்னொரு பர்சனாலிட்டி மகனா வர ஊழல் பேர் வழி மாதிரி. கேட்க ஒரு நல்ல நாட்டு மாதிரி இருந்தாலும் இதை கையாண்ட விதம் ரொம்பவே சொதப்பல். இது காமெடிங்கிறதுனால கேரிகேச்சர் மாதிரி வேற டைரக்டர் எடுத்திருக்காரு. ஆனா சீரியஸான சப்ஜெக்ட்ல இந்த ஸ்பூஃப் மாதிரி காமெடி சரியா எடுபடவே இல்லை. ஒரு ரெண்டுங்கட்டா மாதிரி ஆயிடுது. தவிர காமெடி மாதிரியும் இதை நாம ஏத்துக்க முடியல. ஏன்னா சிரிப்பு வரா மாதிரி எந்த காட்சியுமே இல்லை, அவ்வளவா இல்லை. அதே மாதிரி 2 பர்சனாலிட்டியும் எதிரும் புதிருமா இருக்கும் பொழுது அவங்க செய்யக்கூடிய பல செயல்கள் சாத்தியமாவே இல்லை. அதனால அதுல நம்பகத்தன்மையே துளி கூட இல்லை. அத திரையில ஏதோ மாதிரி சம்பவங்களா காட்ட ரொம்ப திணறி கடைசியில அதுல டோட்டலா தோல்வி அடைஞ்சிட்டாரு டைரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். படத்தை பார்த்தாதான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். இதனால பாத்திரங்கள் மேலேயோ சம்பவங்கள் மேலேயோ பெரிய ஈடுபாடு நமக்கு ஏற்படுறதே இல்லை. படம் ஓரளவுக்கு மேல கொஞ்சம் போர் அடிக்கவே ஆரம்பிச்சிடுது. முதல் 30 நிமிஷத்துக்கு அப்புறம் சுமார் ஆகிற படம் அதுக்கப்புறம் எழுந்துக்கவே இல்லை. அடுத்த பெரிய பிரச்சனை என்னை பொறுத்த வரைக்கும் கார்த்தியோட நடிப்பு. இவரை எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆல்டர் ஈகோ பாத்திரத்துல போட்டிருக்காங்க. ஆனாலும் எந்த வகையிலையும், உருவத்திலேயோ கெட்டப்லயோ இல்ல டசன் கணக்குல உள்ள எம்ஜிஆரோட மேனரிசம்ஸை காப்பி அடிக்கிறதுலையோ எதுலையும் துளி கூட மெனக்கெட்டு எம்ஜிஆர் மாதிரி கொண்டு வர இவர் முயற்சி செஞ்ச மாதிரியே எனக்கு தெரியல. ஏதோ இவர் இஷ்டத்துக்கு அவருடைய பாணியிலே நடிச்சிருக்காரு கார்த்தி. எனக்கு முன்னாடி ஜெனரேஷன் தான் எம்ஜிஆர். ஆனா அவருடைய முக்கால்வாசி படங்களை நான் பார்த்துருக்கேன். எந்த வகையிலுமே எம்ஜிஆரை நினைவுபடுத்துற மாதிரியே இல்லை கார்த்தியோட நடிப்பு. அதனால வாத்தியார் அப்படின்னு வச்ச அந்த பாத்திரத்துக்கு மதிப்பே இல்லாத போயிடுது. இன்ஃபேக்ட் சைடு கேரக்டரா வர ஆனந்த்ராஜ் செய்யற அளவுக்கு கூட எம்ஜிஆர் மாதிரி இவரால் செய்யவே முடியல. இதனாலேயே படம் ரொம்பவே பிலோ ஆவரேஜுக்கும் கீழே போயிடுது.
பிஜிஎம்ல சந்தோஷ் நாராயணன் வழக்கம் போல சத்தமா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் போட்டு அடிச்சு நிமித்திருக்காரு. பழைய எம்ஜிஆர் பாடல்கள்ல பல இடங்கள்ல இவர் யூஸ் பண்ணியிருந்தாலும், அது சிச்சுவேஷனுக்கு தகுந்தா மாரியே இல்லாததுனால சரியா ஜெல் ஆகவே இல்ல. மத்தபடி எந்த பாத்திரமுமே மேபி சத்யராஜ், ராஜ்கிரண் பாத்திரங்கள தவிர எதுவுமே சரியா எழுதப்படவே இல்ல. அதனால அவங்களுடைய நடிப்பு இதெல்லாம் பத்தி நம்ம அவ்வளவா சொல்ல முடியாது. சரி, அப்ப இந்த படத்த பார்க்கலாமா வேணாமான்னா, தேவையே இல்ல. கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்க கார்த்தி ஃபேனா இருந்தாலும் சரி, இல்ல டைரக்டர் நலன் குமாரசாமியோட ஃபேனா இருந்தாலும் சரி, இல்ல எம்ஜிஆர் ஃபேனா இருந்தாலும் சரி, இப்படி யாரா இருந்தாலும் எல்லாரையுமே டிசப்பாயிண்ட் செய்ற வகையில ஒரு போரிங்கான படம் தான் இந்த வா வாத்தியார். ஓடிடில வரும்பொழுது கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த படத்துக்கு நான் குடுக்கக்கூடிய ரேட்டிங் 2 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.